அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குர்ஆனி சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அல் முல்க் தொடர். எதிர்வாதமும் பதிலும். சத்தியத்தை மறுப்போரின் எதிர்வாதத்தை முன்வைத்து அதற்கு பதில் சொல்வதை அத்தியாயத்தின் இவ்விறுதி பகுதி உள்ளடக்கமாக கொண்டுள்ளது. மறுமை நாளோடு சம்பந்தப்படுத்திய எதிர்வாதத்தை முதலில் கூறி அதற்கான பதிலை விவரித்தாலும் பொதுவாக அத்தியாயம் பேசி வந்த சத்தியங்களை எதிர்ப்போருக்கான பதிலாகவும் இப்பகுதி அமைய பெற்றுள்ளது. அத்தியாயத்தின் இவ்விறுதி பகுதி உரையாடல் வடிவிலான முடிவுரையாக அமைந்துள்ளமையை அவதானிக்க முடிகிறது. இப்பகுதியின் விளக்கத்திற்கு வர முன்னால் இதுவரை அத்தியாயம் விளக்கிய கருத்துக்களை சாராம்சப்படுத்திக் கொள்வோம். மனித வாழ்வின் பொருள் நற்செயல்களில் ஈடுபாடு காட்டல் என்பதற்கான சோதனையே என்ற விளக்கத்தோடு அத்தியாயம் ஆரம்பித்தது. இறைவனை கண்களால் காணாத போதும் அவனது கண்காணிப்பை உணர்ந்து இயங்கல் என்பதுவே இச்சோதனையின் பொருளாகும் என தொடர்ந்து அத்தியாயம் விவரித்தது. உலக இன்பங்களை புறக்கணிக்காது அவற்றின் உள்ளே வாழ்ந்து கொண்டுதான் இச்சோதனையில் வெற்றி பெற வேண்டும் எனவும் அத்தியாயம் அடுத்து விளக்கியது. இந்த ஷரத்தை ஏற்று சோதனையில் வெற்றி பெற வேண்டுமாயின் உலகின் மீதான இறை ஆதிக்கத்தையும் மனிதன் மீதான இறை அருளையும் நன்குணர்ந்து மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் என இறுதியாக அத்தியாயம் விளக்கியது. இவ்வளவு மிக அழகாக அறிவுபூர்வமாக அல் குர்ஆன் தன் சிந்தனைகளை முன்வைத்தும் கூட அந்த இறை தூதை ஆரம்பத்தில் எதிர்கொண்டோரால் ஏற்க முடியவில்லை. அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்: வயக்கூலூன மத்தா ஹாதல் வஅது இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் உண்மையாளர்களாயின் அந்த வாக்குறுதி எப்போது நிகழும் என கூறுங்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அல் குர்ஆன் இவ்வாறு மிக அழகாகவும் நீளமாகவும் ஆதாரபூர்வமாகவும் விளக்கி வந்ததன் பின்னரும் மக்காவின் தலைமைகள் இறுதியில் கண்ட முடிவு இதுதான். இவ்வளவு அழகிய விளக்கமும் அவர்களை அசைக்கவில்லை. மறுமை நாளை நம்பிக்கைக்குள்ள அது அவர்களை தூண்டவில்லை. முன்வைக்கப்பட்ட எந்த ஆதாரத்திற்கும் நியாயங்களுக்கும் அவர்கள் காது கொடுக்கவில்லை என்பதையே இது காட்டுகிறது. உண்மையில் அவர்கள் அந்த வாக்குறுதி எப்போது நிகழும் என்ற அந்த கேள்வியை பரிகாசத்துடன் இறை தூதரை வாயடைக்கச் செய்யும் நோக்கத்துடனேயே கேட்டார்கள். நீங்கள் சொல்லும் இந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு புறம் வையுங்கள். நீங்கள் உண்மையாளரானால் எப்போது நிறைவேறும் அந்த வாக்குறுதி, எப்போது நிகழும் அந்த விசாரணை என்று கூறுங்கள் என்றார்கள் அவர்கள். இறைவன் யாருக்கும் அது நிகழப்போகும் நாளை அறிவிக்கவில்லை. ஏனெனில் அதனால் நிகழப்போகும் பயன் எதுவும் இல்லை. மனிதர்கள் தமது பொறுப்புகளை நிறைவேற்றி நற்செயல்கள் புரிந்து அந்த நாளை எதிர்கொள்ள தயாராக வேண்டும். உண்மையை சீர்தூக்கி பார்க்கும் மனிதன் இவ்வாறுதான் நடந்து கொள்வான். குல் இன்னமல் இல்மு இந்தல்லாஹி வ இன்னமா அன நதீரும் முபீன். நபியே கூறுவீராக, அந்த அறிவு இறைவனிடமே உள்ளது, நான் மிக தெளிவாக எச்சரிப்பவன் மாத்திரமே ஆவேன். இறை தூதர்கள் வானவர்கள் உட்பட அந்த நாள் பற்றிய அறிவு யாருக்கும் கிடையாது. இறைவன் மட்டுமே அறிந்த இரகசியம் அது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நிகழ்வுக்கான காலத்தை அறியாதிருப்பது வாதத்திற்கான ஒரு பொருள் அல்ல. ஏனெனில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் தனக்கு மறைவான விஷயங்கள் தெரியும் என்று கூறவில்லை. அவர் ஒரு மனிதரே ஆவார். இறைவன் சொல்பவற்றை எத்தி வைக்கும் பணியை மட்டுமே அவர் செய்கிறார். அந்த வகையில் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் அந்த அபாயகரமான நாள் பற்றி எச்சரிக்கும் பணியை அவர் செய்கிறார். இவ்வாறு கூறி அக்கேள்விக்கு இவ்வசனம் முற்றுப்புள்ளி வைக்கிறது. எனினும் மறுமையை நிராகரித்து கேள்வி எழுப்பும் இச்சந்தர்ப்பத்தில் இன்னோர் உண்மையையும் அடுத்து இறைவன் விளக்குகின்றான். ஃபலம்மா ரஅஹு ஸுல்ஃபதன் ஸீஅத் வுஜூஹுல்லதீன கஃபரு வகீல ஹாதல்லதி குன்தும் பிஹி தத்தஊன். இந்நிலையில் நிராகரிப்பாளர்கள் அவ்வாக்குறுதி நிகழ்வதை அருகாமையில் காணும்போது அவர்களது முகங்கள் இருண்டு போய்விடும். அப்போது நீங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டிருந்தது இதுதான் என்று கூறப்படும். வசனத்தின் நேரடி மொழிபெயர்ப்பு அதனை அருகாமையில் காணும் போது என்பதாகும். அதனை என்ற சொல் முன்னால் வசனத்தில் உள்ள வாக்குறுதி என்ற பிரயோகத்தை குறிக்கும் என்பதால் இவ்வாறு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. வாக்குறுதி என்பது மறுமை நாளையும் அதன் பயங்கரங்களையும் குறிக்கும் என்பது தெளிவானதாகும். அவர்கள் மறுக்கும் வகையில் கேள்வி எழுப்ப அதற்கான பதில் மிகுந்த உறுதியுடன் வருகிறது. இச்சூழலில் அவர்கள் வினவிக் கொண்டிருந்த அந்த நாள் கண்முன்னால் வந்துவிட்டது போல் ஒரு காட்சியை இவ்வசனம் கொண்டு வருகிறது.
நிராகரிப்போருக்கு அருகாமையில் அந்த நாள் நரகோடும் அதன் தண்டனையோடும் வந்து விடுகிறது. அதனை பார்த்து அவர்களது முகங்கள் மாறிப்போகின்றன, இருண்டு விடுகின்றன. நிலைமை மோசமாகிவிட்டது என அவர்கள் உணர்கிறார்கள். நீங்கள் திருப்பி திருப்பி வற்புறுத்தி கேட்டுக்கொண்டிருந்தது இதுதான் என அவர்கள் மறுத்தது வந்து நிகழ்ந்து விட்டது. அவர்களது முடிவு எவ்வளவு பிழையாக போய்விட்டது என உணர்த்தும் வகையில் அப்போது கூறப்படும் என்கின்றன இவ்வசனங்கள். நிராகரிப்பை எதிர்கொள்ள எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் ஒன்றை தற்போது நடப்பது போல் காட்சியாக காட்டுவது அல் குர்ஆனின் அடிக்கடி அவதானிக்கப்படும் விடயமாகும். வாக்களிக்கப்படும் அந்நிகழ்வு நடந்தால் எனது நிலை இதுவாகத்தான் இருக்கும் என உணரச் செய்யும் இத்தகைய காட்சிப்படுத்தல் மறுப்போனின் உள்ளத்தில் கூட ஒரு தாக்கத்தை விளைவிக்கும் என்பது எதிர்பார்க்கக்கூடியதே ஆகும். இந்த வசனம் உண்மையில் இறந்த காலத்திலேயே அமைந்துள்ளது. ஆயினும் நிச்சயமாக நிகழும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் நிகழவிருப்பதையும் இறந்த காலத்தில் அல் குர்ஆன் பிரயோகிக்கிறது என கருதும் அல் குர்ஆன் விளக்க உரை ஆசிரியர்கள் பலர் எதிர்கால பிரயோகமாக கொண்டுள்ள இவ்வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கின்றனர். எனினும் அல் குர்ஆன் காட்சிப்படுத்தல் உருவகித்தல் எனும் சிந்தனையின் பின்னணியில் இவ்வசனம் நோக்கப்படுவது பொருத்தம் என கருத முடிகிறது. அந்த வகையில் இவ்வசனத்தின் மொழிபெயர்ப்பை அது இருக்கும் இறந்த கால வடிவிலேயே மொழிபெயர்த்தால் அது கீழ்வருமாறு அமையும். அவர்கள் அவ்வாக்குறுதி நிகழ்வதை அருகாமையில் கண்டார்கள். அப்போது அந்நிராகரிப்பாளர்களது முகங்கள் இருண்டு போயின. நீங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டிருந்தது இதுதான் என அவர்களுக்கு அப்போது கூறப்பட்டது. இத்தோடு மறுமை நாள் பற்றிய எதிர்வாதத்திற்கான பதிலை அத்தியாயம் முடித்துக் கொள்கிறது. தொடர்ந்து பொதுவாக சத்தியத்தை எதிர்ப்போருக்கு அடுத்த வசனங்கள் பதில் சொல்கின்றன. இறை தூதை எதிர்த்து நின்றோரின் இன்னொரு நிலையை அடுத்து வரும் வசனம் விளக்குகிறது. குல் அரஐத்தும் இன் அஹ்லகனியல்லாஹு வமம் மஅய அவ் ரஹிமனா. நபியே கூறுவீராக, இறைவன் என்னையும் என்னோடு இருப்பவர்களையும் அழித்துவிடலாம் அல்லது எம்மீது கருணை புரியலாம். ஃபமை யுஜீருல் காஃபிரீன மின் அஸாபின் அலீம். அது எவ்வாறாயினும் நிராகரிப்பாளர்களை வேதனை தரும் தண்டனையை விட்டு யார் காக்க முடியும் என்பதை அவதானித்தீர்களா? ஒரு கொள்கையை எதிர்க்க கிளம்பியோர் அதனை அறிவுபூர்வமாக செய்ய முடியாத போது அந்த சத்தியத்தை முன்வைத்தவரை நோக்கி தமது எதிர்ப்பை திருப்பி விடுவர். இங்கேயும் நடந்தது அதுதான். அல் குர்ஆனை அறிவுபூர்வமாக எதிர்கொள்ள முடியாத போது அதனை கொண்டு வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி எதிர்ப்பை திருப்பி விட்டனர் மக்காவின் எதிர்ப்பாளர்கள். இந்த தூது நீடிக்கப் போவதில்லை. முஹம்மதும் அவரை பின்பற்றி நிற்கும் அச்சிறு தொகையினரும் செல்வாக்கு பெறப்போவதில்லை. கொஞ்ச காலத்தில் அவர்கள் அழிந்து போவார்கள் என்றவர்கள் பேசினார்கள். அவரை அழித்துவிடவும் முயன்றார்கள். மக்கா இதுவரை பின்பற்றி வந்த மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு மார்க்கத்தை இவர் கொண்டு வந்துள்ளார். எனவே இறைவனே அவரையும் அவரை பின்பற்றுவர்களையும் அழித்து விடுவான் எனவும் கூறினார்கள். இந்த பின்னணியிலிருந்து இவ்வசனம் பேசுகிறது. பிரச்சினையை ஆட்களோடு சம்பந்தப்படுத்தாதீர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைக்கும் கொள்கையை பாருங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சேர்ந்தவர்களும் அழிந்து போகலாம் அல்லது இறையருளால் அவர்கள் வாழலாம். ஆனால் இறை தூதை நிராகரிக்க உங்களிடம் நல்ல நியாயம் எதுவும் இருக்கிறதா? அப்படியான எந்த நியாயமின்றி உண்மையான தூதை நிராகரித்தால் அத்தகைய நிராகரிப்பாளர்களை இறை தண்டனையில் இருந்து காப்பதற்கு யார் இருக்க முடியும் என இவ்வாறு இவ்வசனம் பேசுகிறது. வேதனை தரும் தண்டனையை விட்டு யார் காக்க முடியும் என்ற வசனத்தில் உங்களை என கூறாது நிராகரிப்பாளர்களை என இறைவன் கூறுகிறான். இவ்வாறு அவர்களோடு நேரடியாக பேசியும் கூட நேரடியாக அவர்களின் நிராகரிப்பாளர்களான உங்களை என அழைத்து தாக்காமல் இறைவன் தவிர்த்துக் கொள்கிறான். இது எதிர்கருத்து கொண்டோருடன் வாதிக்கும் போதான ஒரு கவனமான அணுகுமுறையாகும். இந்த எதிர்ப்புக்கு மத்தியில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நிலைப்பாட்டை அடுத்த வசனம் விளக்குகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.